ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று புணர்ச்சியில் உயிரீறு மெய்யீறு பற்றி பார்த்தோம். இது அடுத்த கான்செப்ட், உயிர் முதல் மெய் முதல். உயிர் முதல் அப்படி என்னன்னா இப்போ வாழை இலை அப்படின்னு இருக்கிறத பிரிச்சிங்கன்னா வாழை குட்டல் இலைன்னு பிரிப்போம். ஆக்சுவலி வருமொழியின் முதல் எழுத்து உயிர் முதல் அப்படின்னா என்னன்னா வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். அடுத்து மெய் முதல்ன்றது அதே மாதிரி இப்போ தமிழ் நிலம் அப்படின்னு இருக்கிறத தமிழ் கூட்டல் நிலம்னு பிரிப்போம். இதில் இந்த நீ எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போ இந்துன்றது என்னன்னா மெய்யெழுத்து. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல். நேத்து உயிரீறு மெய்யீறு பார்த்தோம். அது நிலைமொழியின் இறுதி எழுத்தை வச்சு பிரிச்சோம். இது உயிர் முதல் மெய் முதல்ன்றது வருமொழியை வச்சு பிரிக்கிறது. இப்ப பாருங்களேன், இங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்ப உயிரீறு அப்படின்னா என்னன்னா இப்ப கலை அழகு, அதை எப்படி பிரிப்போம், கலை கூட்டல் அழகுன்னு பிரிப்போம். இந்த கலைன்றது என்னன்னா நிலைமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து லையினுக்கா, லையை எப்படி பிரிப்போம், இல் கூட்டல் ஐயின்னு பிரிப்போம். இப்ப ஐயின்றது உயிர் எழுத்து. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறு. அதே மாதிரி மெய்யீறு அப்படின்றது என்னன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு. உயிர் முதல் அப்படின்றது என்னன்னா வருமொழி. இது பின்னாடி வரனால இது வருமொழின்னுவோம். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். மெய் முதல் அப்படின்றதுனா இதே மாதிரி வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல். இது 4 தான் ஒரு மெயின் கான்செப்ட் புணர்ச்சியில. உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல். உயிரீறுன்றது நிலைமொழியின் இறுதி எழுத்து, மெய்யீறுன்றதும் நிலைமொழியின் இறுதி எழுத்து, உயிர் முதல்ன்றது வருமொழியின் முதல் எழுத்து, மெய் முதல்ன்றதும் வருமொழியின் முதல் எழுத்து. இதான் இன்னைக்கு புணர்ச்சியோட 2வது கான்செப்ட். இதை பாருங்க, நாளைக்கு அடுத்தடுத்த கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்யூ.